வணக்கம். ஒரு நாளில் உங்கள் பாவங்கள் கரைந்து போகலாம் என்று சொன்னால் நம்புவீர்களா? அப்படி ஒரு புனித நாள்தான் சித்ரா பௌர்ணமி. முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் சித்திரகுப்தரிடம் பாவ நிவாரணம் வேண்டும். இந்த அரிய நாளின் ரகசியத்தை இன்று தெரிந்து கொள்ளலாம். சித்ரா பௌர்ணமி எப்போது தெரியுமா? 2025ஆம் ஆண்டில் சித்ரா பௌர்ணமி தேதி மே 12, 2025ஆம் ஆண்டில் திங்கள் கிழமை. பௌர்ணமி திதி ஆரம்பம் மே 11 இரவு 3:39. பௌர்ணமி திதி முடிவு மே 12 இரவு 5:19 வரை. இந்த நாளில் பௌர்ணமி சந்திரனும் சித்திரை மாத புனித சக்திகளும் ஒன்றிணைகின்றன. இதனால்தான் இந்த நாளுக்கு சித்ரா பௌர்ணமி என்று பெயர். சித்ரா பௌர்ணமி நாள் என்பது யம தர்மராஜாவின் உதவியாளரான சித்திரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இவர் மனிதர்களின் புண்ணியம் மற்றும் பாவங்கள் எல்லாவற்றையும் எழுதி வைக்கும் வினை கணக்காளர். இந்த நாளில் நம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கோர, நம் செய்த புண்ணியங்களை பெருக்கும் வழிபாடுகளை செய்ய வேண்டும். சித்திரகுப்தருக்கு நன்றி செலுத்தி நாம் சரியான பாதையில் நடப்பதற்கான தீர்மானத்தை இந்த நாளில் எடுக்கலாம். இந்த நாளில் அதிகபட்ச ஆன்மீக பலன்களை பெற கீழ்காணும் காரியங்களை செய்யலாம். வெள்ளை வஸ்திரம் அணிந்து புனித நீரில் குளிக்கவும், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தானம் செய்யவும், சந்திர பகவானுக்கு வெண்ணெய் அல்லது பால் நைவேத்தியம் செய்யவும், சித்திரகுப்தரை தர்மராஜாவுடன் கூடிய பூஜை செய்யவும், தீபம் ஏற்றி சந்திரனை பார்த்து மனதார பிரார்த்தனை செய்யவும், ஓம் சித்திரகுப்தாய நம என்று 108 முறை ஜபிக்கலாம். இந்த நாளில் பக்தர்கள் முக்கிய தீர்த்த தலங்களாக கருதும் இடங்கள் ராமேஸ்வரம். அங்கு தர்ப்பணம் செய்வதால் பித்ரு தோஷம் நீங்கும். திருவண்ணாமலை. சித்திரா பௌர்ணமி அன்று கிரிவலம் செய்தால் பாவங்கள் விலகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் விசேஷ பூஜைகள் நடைபெறும். திருக்கருக்காவூர் பெண்கள் ஸ்திரீ பாக்கியம் வேண்டி தரிசனம் செய்கின்றனர். இந்த நாளில் கிரிவலம் செல்வது, தீபம் ஏற்றுவது, அன்னதானம் செய்வது என அனைத்தும் புண்ணிய பலன்கள் தரும். சித்ரா பௌர்ணமியின் ஆன்மீக லாபங்கள்: மனதுக்குள் உள்ள பாவ உணர்வு குறையும், நினைவு திறன் மேம்படும், குடும்பத்திற்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும், பித்ரு தோஷம் கிரக தோஷம் போன்றவை குறையும். இந்த நாளில் மேற்கொள்ளப்படும் ஒரு சிறிய புனித செயலே வாழ்க்கை முழுவதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். சித்திரகுப்தரின் கருணையும் சந்திர பகவானின் கிருபையும் பெற இந்நாளில் வழிபடுங்கள். உங்கள் குடும்பத்தில் அமைதி, செழிப்பு, பாக்கியம் பெருகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சித்ரா பௌர்ணமி பற்றிய உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல ஆன்மீக குறிப்புகளுக்காக முருகான் YT சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.